அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கல்லுப்பட்டி ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பேசஞ்சர் ரயில்கள் மட்டுமே நிற்கும். அந்த ரயில் நிலையத்திற்கு வெளியே இருந்த மரத்தடியில் உட்கார்ந்து தனக்கு சொந்தமான பனை மரத்திலிருந்து வெட்டி எடுத்து வந்த நொங்கை விற்று கொண்டிருந்தான் அன்பு செல்வன். அன்பு பக்கத்து ஊரை சேர்ந்தவன். நொங்கை விற்பதற்காகவே ரயில் நிலையத்திற்கு வருவான். காலையில் அந்த பகுதியில் கூட்டமாக இருக்கும். 1 மணி நேரம் மட்டும் நொங்கு வியாபாரம் பார்த்துவிட்டு தனது ஊருக்கு அடுத்த வேலைக்கு சென்று விடுவான். ஒரு நாளில் 12 மணி நேரம் ஓடி ஓடி கடினமாக உழைத்து கொண்டிருந்தான் அன்பு. அப்போது அந்த ரயில் நிலையத்தில் வந்து ஒரு ரயில் நின்றது. அதிலிருந்து இறங்கினாள் லட்சுமி. அவளுடன் சினிமா நடிகர் போல ஒருவனும் வந்திறங்கினான். ரயில் அந்த ஊரில் இறங்க வேண்டியவர்களை இறக்கிவிட்டு பின்னர் வேகமாக கிளம்பி சென்றது. ரயில் நிலையத்தை விட்டு வெளியே நடந்து வந்தவர்களை ஏற்றி செல்ல தயாராக வாடகை கார் ஒன்று நின்றிருந்தது. காரில் இருவரும் ஏறியவுடன் காரை ஊருக்குள் புறப்பட்டு செல்லுமாறு சொன்னாள் லட்சுமி. அப்போது ரயில் நிலையத்தின் அருகே நொங்கு விற்பதை பார்த்துவிட்டு காரை நிறுத்த சொன்னாள். கடைக்கு முன் கார் வந்து நிற்பதை பார்த்த அன்பு சீக்கிரம் அனைத்தையும் விற்றுவிட்டு அடுத்த வேலைக்கு செல்லலாம் என நொங்கை வேகமாக சீவத் தொடங்கினான். காரிலிருந்து இறங்கிய லட்சுமியை பார்த்தவன் அதிர்ந்து போனான். அருவாளை கீழே வைத்துவிட்டு எழுந்தான். அவனை பார்த்த லட்சுமி அதிர்ச்சியால் உறைந்து போனாள். லட்சுமியின் அருகில் இருந்தவனை பார்த்து, "இது யார் லட்சுமி?" என்றான் அன்பு. "என் கணவர் சுனில்குமார்" என்றாள். "உங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எனக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன்" என சொல்லிவிட்டு வேகமாக காரில் ஏறினாள் லட்சுமி. பின்னாலேயே ஏறினான் சுனில்குமார். கார் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றது. என்ன நடக்கிறது? நான் உயிரோடு இருக்கும்போது என் மனைவி என்னை விட்டுவிட்டு வேறொருவனை திருமணம் செய்திருக்கிறாள். நான் துரோகம் செய்தேன் என்று சொல்கிறாள். என்னவாக இருக்கும் என்று யோசித்தவன் வேகமாக தன் டிவிஎஸ் 50ஐ எடுத்துக்கொண்டு காரின் பின்னால் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவனுடைய கடந்த 3 வருட வாழ்க்கை கண்முன்னே வந்து போயின. லட்சுமி 12ஆம் வகுப்பு படித்து முடித்தாள். பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று தேர்வானாள். அவளது அப்பா வடிவேல் அவர்களுடைய கிராமத்தில் கட்டிடம் கட்டும் இடங்களில் தினக்கூலிக்கு வேலை பார்த்து வந்தார். அதில் பாதி பணத்தை குடித்துவிட்டு சொற்ப பணத்தை மட்டுமே வீட்டுக்கு கொடுப்பார். லட்சுமியின் அம்மா கஸ்தூரி இவனை நம்பியிருந்தால் பெற்று வைத்த 2 பெண் பிள்ளைகளையும் கரை சேர்க்க முடியாது என்று நினைத்தவள் பகல் வேளையில் வயல்வெளிகளில் களையெடுக்க செல்வதும் மாலையில் தன் வீட்டின் அருகே சிறியதாய் இட்லி கடை ஒன்றையும் நடத்தி வந்தாள். பள்ளிக்கூடம் விட்டு வரும் லட்சுமி கடையில் அம்மாவிற்கு துணையாக வேலை பார்ப்பது, பாத்திரங்களை கழுவி வைப்பது என அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகு தன் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு படிக்க செல்வாள். 12ஆம் வகுப்பு முடித்தவள் மேற்கொண்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும், வேலைக்கு சென்று தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என ஆசைப்பட்டாள். அவரது ஆசிரியர்களும் அவளுக்கு வழிகாட்டியாக விளங்கினார்கள். லட்சுமியின் அம்மாவோ, "மேற்கொண்டு படிக்க வெளியூர் செல்ல வேண்டுமா? எப்போது உன் அப்பன் குடிப்பதற்காக உன்னை விற்று விடுவானோ என வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறேன். உன்னை ஒருவன் கையில் ஒப்படைத்துவிட்டு உன் தங்கையை பற்றி யோசிக்க வேண்டும். கடகடவென வளர்ந்து பெரிய பிள்ளையாகி உனக்கு அடுத்து திருமணத்திற்கு தயாராக நிற்கிறாள். நீ 12ஆம் வகுப்பு வந்தவுடனேயே உனக்கு ஒருவனை தேட ஆரம்பித்திருந்தேன். ஆண்டவன் நல்லவனாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாத ஒருவனை காட்டிவிட்டான். அப்படி ஒருவன் கிடைப்பது பெரிய விஷயம் இல்லையா? பக்கத்து ஊரில் இருக்கும் அன்பு செல்வன் பெரிதாக படிக்கவில்லை என்றாலும் கடுமையாக உழைக்கிறான். நம்மை போல இருப்பவன் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டும் என துடிக்கிறான். நீ அவனை திருமணம் செய்து கொண்டு நீயாவது நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்" என்றாள் கஸ்தூரி. லட்சுமி எவ்வளவோ மறுத்தும் அவளது அம்மா கஸ்தூரி லட்சுமிக்கு திருமணத்தை நடத்தி முடித்தாள். முதலிரவு அறையில் காத்திருந்த லட்சுமி தன் கணவனை கண்டதும் வார்த்தைகளை கொட்டினாள். "என் வயது என்னவென்று தெரியுமா? 17 முடிந்துள்ளது. எனக்கு இன்னும் 18 வயது நிறைவடையவில்லை. என்னை திருமணம் செய்து நீங்கள் சட்டத்தை மீறிவிட்டீர்கள். நான் கண்டிப்பாக காவல் நிலையத்தில்
நீங்கள் கம்பி எண்ணுவது உறுதி என்று கத்தினாள். ஆனால் அன்பு பொறுமையாக, நீ சொல்வது எனக்கு எதுவும் தெரியாது, இந்த விஷயத்தை உன் அம்மாவிடம் சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்றான். சொல்லிவிட்டேன், உங்களுக்கு முன் கம்பி எண்ண போவது என் அம்மாதானே என்றாள் லட்சுமி. நீ காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன் என்று சொன்னதற்கு உன் அம்மா என்ன சொன்னார் என்று கேட்டான் அன்பு. நான் என் அம்மாவின் வார்த்தையை மீறி எதையும் செய்ய மாட்டேன் என்று அவளுக்கு தெரியும். என் அம்மாவுடன் இருந்து அவளது கஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்தவள் நான். அவள் பேச்சை மீற மாட்டேன் என அவளுக்கு தெரியும். அதனால்தான் நான் எவ்வளவு சொல்லியும் என்னை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு கதறினாள். அன்புவோ என்ன செய்வதென்று தெரியாமல், நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டான். கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்த லட்சுமி, நான் படிக்க வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாள். அன்பு, சரி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்றான். லட்சுமியோ, அதுவரை நான் உங்களுடன் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள மாட்டேன், இந்த ஊருக்குள்ளும் வரமாட்டேன் என்றாள். சரி, நீ படித்து பெரிய அதிகாரியான பின் என் மனைவியாக இந்த ஊருக்குள் வா என்றான். அவள் படிப்பதற்காக ஏற்பாடுகளை செய்தான். சென்னையில் ஒரு அரசு கல்லூரியில் இடம் கிடைத்தது. இருந்தாலும் தங்குவதற்கு சாப்பாடு, புத்தகங்கள் என நிறைய செலவானது. அனைத்து செலவுகளையும் பார்த்து கொண்டான் அன்பு. அவளை கல்லூரியில் சேர்த்து விட்டான். அந்த கல்லூரியில் விடுதி மோசமாக இருக்கவே அருகில் இருந்த தனியார் விடுதி ஒன்றில் அவளை சேர்த்தான். 3 வருடங்கள் படித்து முடியும் வரை நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன், உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், அதன் பிறகு உன்னை தேடி வருவேன் என்று சொன்னான். ஒவ்வொரு மாதமும் பணம் உனக்கு வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து புன்னகையோடு கிளம்பினான். அவளும் மனநிறைவோடு தன் கணவனை வழியனுப்பி வைத்தாள். 3 வருடமும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பணம் அனுப்பினான் அன்பு. அதற்காகவே மிகவும் கடுமையாக உழைத்தான். இடையிடையே அவளுக்கு கடிதங்களும் எழுதி கொண்டே இருந்தான். அவளிடம் இருந்து எந்த ஒரு பதில் கடிதமும் வந்ததில்லை. 3 ஆண்டுகள் கழித்து தன் மனைவி படிக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்று விசாரித்தான். லட்சுமி படித்து முடித்து சென்று விட்டதாக சொன்னார்கள். அவள் தங்கியிருந்த விடுதிக்கும் சென்று விசாரித்தான். ஆனால் அவள் அங்கு இல்லை. என்ன ஆனது என தெரியாமல் மிகுந்த ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினான். 6 மாதம் கழித்து தற்போதுதான் அவளை பார்க்கிறான். வாகனங்கள் செல்லக்கூடிய ஒற்றை வழி பாதை ஒன்று மட்டும்தான் அந்த ஊருக்குள் செல்வதற்கான வழி. ஆதலால் அவள் ஊருக்குள் தான் சென்றிருப்பாள் என்ற எண்ணத்தோடு அந்த வழியாகவே சென்றான். காரில் சென்று கொண்டிருந்த லட்சுமியின் மனதிற்குள் கடந்த 3 ஆண்டுகள் அவள் பட்ட கஷ்டங்கள் மனதில் வந்து போயின. லட்சுமி கல்லூரியில் சேர்ந்து முழு கவனத்தையும் படிப்பில் வைத்து படித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு மாதமும் தன் கணவரிடம் இருந்து பணம் வந்து கொண்டிருந்தது. தன் கணவனுக்கு ஆசையாக கடிதம் எழுதினாள். 3 மாதங்களுக்கு பிறகு அவனிடமிருந்து பணம் வருவது நின்றுவிட்டது. தன் கணவரிடம் இருந்து பணம் வந்துவிடும் என்று தைரியமாக இருந்தாள். கையில் இருந்த பணம் முழுவதும் காலியானது. என்ன செய்வது என்று தெரியாமல் தன் கணவனுக்கு கடிதம் மூலம் பணம் வேண்டும் என்று எழுதி அனுப்பினாள். அவனிடமிருந்து எந்த பதில் கடிதமும் வரவில்லை. விடுதியில் பணம் கட்டுமாறு லட்சுமியை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் 2 நாட்களாக சாப்பிடாமல் துவண்டு போயிருந்தாள் லட்சுமி. ஏதாவது வேலைக்கு சென்று கொண்டே படிக்க முயற்சிக்கலாம் என்று நினைத்து வேலை தேட ஆரம்பித்தாள். பசியால் துவண்டு போயிருந்த லட்சுமி அடுத்த நாள் காலை வேலை தேடுவதற்காக வெளியில் வந்தபோது எதிரில் இருந்த விடுதியில் இருந்து சுனில்குமார் என்பவன் அவளிடம் வந்து பேசினான். பேச முடியாமல் கண்கள் இருட்டிக் கொண்டிருக்க அப்படியே நின்றாள் லட்சுமி. அவள் சாப்பிடவில்லை என்பதை கண்டுபிடித்தவன் உடனே அருகில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அவன் யார், எங்கிருக்கிறான் என்ற எந்த விவரமும் தெரியாமல் அவனோடு சென்று சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்து கண்கள் தெளிந்த பிறகே நீங்க யார் என்று கேட்டாள். நான் உன் விடுதிக்கு எதிர் விடுதியில் தான் இருக்கிறேன், உன்னை பலமுறை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னான் சுனில்குமார். இன்று நீங்கள் நடந்து வந்த விதமே சரியில்லை, அதனால்தான் உங்களிடம் வந்து பேசினேன், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான்.
அவனிடமே உதவி கேட்டு பார்ப்போம் என்று. கல்லூரி முடிந்து மாலையில் வேலை பார்க்க பகுதி நேர வேலை ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அவன் தான் வேலை பார்க்கும் கம்பெனியில் விசாரித்து வேலை இருந்தால் சொல்கிறேன் என்று சொன்னான். அவளிடம் சாப்பிட கூட காசில்லை என்பதை அறிந்தவன் அவளுக்கு அந்த மாதத்திற்கு செலவுகளுக்கான பணத்தை கடனாக கொடுத்தான். மிகுந்த தயக்கத்தோடு அதை வாங்கி கொண்டவள், சீக்கிரமாக வேலை ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று சுனில்குமாரிடம் சொன்னாள். ஆனால் வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு மாதமும் சுனிலிடமிருந்து வாங்கும் கடன் மட்டுமே அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவர்கள் அடிக்கடி சந்திக்க துவங்கினர். லக்ஷ்மி திருமணமானவள் என்று தெரிந்துதான் உதவிகளை செய்து கொண்டிருந்தான் சுனில். கள்ளம் கபடம் இல்லாமல் பழகினான். அவர்களுக்கிடையே மிகப்பெரிய நட்பு உருவாகி இருந்தது. நீ படித்து முடித்து நல்ல வேலைக்கு சென்ற பிறகு என் பணம் முழுவதையும் திருப்பிக் கொடுத்தால் போதும். தற்போது வேலை தேடுவதை விட்டுவிடு என்று சொன்னான் சுனில். அவளும் சரி என்று படிப்பதில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள். 2 ஆண்டுகள் ஓடியது. அன்புவிடமிருந்து பணமோ கடிதமோ வரவில்லை. அவனுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் ஒரு சில நாட்கள் அவனை நினைத்து குழம்பி போனாள். ஒரு சில நாட்கள் தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டானே என்று அவன் மீது கடுமையான கோபம் கொண்டாள் லட்சுமி. தன் ஆழமான நட்பின் காரணமாக தன் கதையை சுனிலிடம் சொன்னாள் லட்சுமி. அதன் பிறகு லட்சுமி மீது இருந்த நட்பு சுனிலுக்கு காதலாக மாறியது. ஆனாலும் எந்த ஒரு தருணத்திலும் அவளிடம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. 3வது வருடம் அவளது கல்லூரி படிப்பு முடிய 2 வாரங்களே இருக்கும்போது சுனிலுக்கு கோயம்புத்தூருக்கு மாற்றலாகி உத்தரவு வந்தது. அந்த நேரத்தில் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தாள் லட்சுமி. சுனில் வேறு ஊருக்கு செல்வது லட்சுமியின் மனதிற்குள் ஏதோ செய்தது. 2 வாரங்கள் எனக்காக இங்கு இருக்க முடியுமா? கல்லூரி முடிந்தவுடன் உங்களுடனேயே வந்து விடுகிறேன் என்றாள். சரி என்றவன், நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? யோசித்து பதில் சொல் என்று சொல்லிவிட்டு சென்றான். 2 வாரங்கள் முடிந்தவுடன் இருவரும் கோயம்புத்தூருக்கு புறப்பட்டனர். லட்சுமி வங்கி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். வங்கி மேலாளருக்கான தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியானது. கல்லூரியில் படிக்கும் போதே வங்கி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தவள் 2 மாதத்தில் மிக கடுமையாக படித்து தேர்வு எழுதினாள். 1 மாதத்தில் முடிவு வந்தது. அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெற்றாள். அதிலும் அதற்கடுத்த நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்றாள். வங்கி மேலாளர் பதவியும் கிடைத்தது. வேலை கிடைத்தவுடன் சுனிலிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். சுனிலுக்கும் உறவுகள் என்று பெரிதாக யாரும் இல்லை. லட்சுமிக்கும் சுனிலுக்கும் அவரது தாய் மற்றும் சில பேர் முன்னிலையில் கோவிலில் வைத்து திருமணம் முடிந்தது. பணியில் சேர்வதற்கான உத்தரவு வருவதற்காக காத்து கொண்டிருந்தாள் லட்சுமி. உத்தரவு வந்தது. பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். அவளது சொந்த கிராமத்திற்கு அருகில் இருக்கும் கல்லுப்பட்டி கிராமத்தில் உள்ள வங்கியில் மேலாளராக அவளுக்கு பதவி வழங்கப்பட்டிருந்தது. தன் கணவர் சுனில் 3 மாதம் மட்டும் வேலை பார், என் கம்பெனி முதலாளி மூலம் கோயம்புத்தூருக்கு மாறுதல் வாங்கிவிடலாம் என்று சொன்ன பிறகே மனதை தேற்றிக்கொண்டு வேலையில் சேர முடிவு செய்தாள். ரயில் மூலம் தன் கணவனுடன் அந்த ஊருக்கு வந்து இறங்கினாள். தன் முதல் கணவன் கண்முன்னே நிற்பான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. லட்சுமியின் கண்முன்னே அனைத்தும் வந்து போனது. மேலாளருக்கு ஒதுக்கப்பட்ட வீடு சுத்தம் செய்யப்பட்டு தயாராக இருந்தது. அந்த வீட்டிற்குள் சென்றனர். காரை தேடிக்கொண்டே அந்த பாதை வழியாக வந்த அன்பு கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் வண்டியை நிறுத்திவிட்டு லட்சுமியை பார்க்க வீட்டிற்குள் ஓடினான். நடந்த அனைத்தையும் அன்பு கூறினான். மாதம் பணம் அனுப்பினேன், உன்னிடம் இருந்துதான் எந்த பதிலும் இல்லை என்று அனைத்தையும் கூறினான். 3 மாதத்திற்கு பிறகு எந்த பணமும் வரவில்லை என்று லட்சுமி கூறியதை அன்பு கேட்டுக்கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீங்கள் தான் ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள். எனக்கு வாழ்வு கொடுத்தவரை நான் ஏமாற்ற முடியாது என்று சொன்னவள் இனிமேல் என்னை பார்க்க வரவேண்டாம் என்றும் சொன்னாள் லட்சுமி. நீ நன்றாக இருக்கிறாய் என்பதே எனக்கு போதும். நான் படிக்காததால் சுலபமாக ஏமாந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அன்பு.
புறப்பட்டவன் நேராக தன் நண்பன் கதிர்வேலனை பார்ப்பதற்காக அவன் வீட்டிற்கு சென்றான். கதிர்வேலன் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருப்பதாக சொன்னார்கள். மருத்துவமனைக்கு சென்றபோது கதிர்வேலன் உயிர் பிரியும் தருவாயில் இருந்தது. அன்புவை பார்த்ததும் கதிர்வேலன், என்னை மன்னித்து விடு அன்பு, நீ உன் மனைவிக்காக அனுப்ப கொடுத்த பணத்தை நான் முதல் 3 மாதங்கள் மட்டுமே அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு உன் கடிதங்களையும் நான் அனுப்பவில்லை, நீ கொடுத்த பணத்தையும் அனுப்பவில்லை. உன் பணத்தை ஒரு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து வந்தேன். உனக்கு நான் துரோகம் செய்துவிட்டேன். அதற்கான தண்டனையை நான் இன்று அடையப் போகிறேன். நான் முதலீடு செய்த பணம் 3 மடங்கானது. இவ்வளவு நாள் உன்னை ஏமாற்றி விட்டோம் என்று என் மனது உறுத்தியது. உடனே பணத்தை எடுத்து வந்து அதில் 2 மடங்கை உன்னிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்கலாம் என்று கிளம்பினேன். வரும் வழியில் விபத்து ஏற்பட்டு இப்போது நான் சாகப் போகிறேன். இந்த பணம் முழுவதையும் நீயே வைத்துக்கொள், எனக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது என்று சொல்லி பணத்தை அன்புவிடம் கொடுத்தான். 3 வருடமாக காத்திருந்த வாழ்க்கையே பறிப்போய் விட்டது. இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அடுத்த நாள் விஷயம் கேள்விப்பட்டு லட்சுமியின் அம்மாவும் தங்கையும் அன்புவின் வீட்டிற்கு வந்தனர். லட்சுமியின் அம்மா வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்து இருந்த அன்புவிடம், நான் சொல்ல சொல்ல கேட்காமல் அவளை படிக்க வைக்கிறேன் என்று அனுப்பி வைத்தீர்கள், என்ன நடந்தது என்று பார்த்தீர்களா என்று சொல்லி சங்கடப்பட்டாள். என் 2வது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அது என் மூத்த மகள். அவளை அறியாமல் செய்த தவறுக்கும் நீங்கள் 3 வருடமாக கடினமாக உழைத்ததற்கும் செய்த தியாகத்துக்கும் சரியான நீதியாக இருக்கும். என் 2வது மகளும் உங்களை திருமணம் செய்து கொள்ள தயாராகவே இருக்கிறாள். முதல் மகளை படிக்க வைக்காமல் விட்டுவிட்ட நான் என் 2வது மகளை தபால் மூலம் டிகிரி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். வீட்டிலிருந்தே அவள் டிகிரி வாங்கி விடுவாள். உங்கள் விருப்பத்தை சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். லட்சுமியின் தங்கை செல்லும் போது, உங்களை பரிதாபப்பட்டு நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. என் அப்பாவை போல் அல்லாமல் ஒழுக்கமான வாழ்வை வாழ நினைக்கும் உங்களோடு சேர்ந்து பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சியே. என் அக்கா செய்யாத தவறுக்கு நான் செய்வது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். மேலும் உங்கள் பெயரில் மட்டும் அன்பு இல்லை, நீங்களே அன்பானவர்தான். ஏனென்றால் என் அக்காவின் வாழ்வை கெடுக்காமல் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும் என நினைத்தீர்களே, அதனால்தான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். காதும் காதும் வைத்தாற்போல் அன்புவுக்கும் லட்சுமியின் தங்கைக்கும் திருமணம் முடித்தது. லட்சுமி 3 மாதத்தில் வேறு ஊருக்கு மாற்றலாகி அந்த ஊரை விட்டு கிளம்பி சென்றாள். லட்சுமியின் வாழ்க்கையும் அவளது தங்கையின் வாழ்க்கையும் அழகான ஆண்களோடு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.